முடிஞ்ச 1 மாசம் ஆகி போச்சு. மே 4 ரிசல்ட்டே வந்துருச்சு. இன்னும் 2 பேருக்கு இடையில போட்டி. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகேன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி, அப்படிதான் சொல்லுவீங்கன்னா நீங்க ஏன் முக ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல போய் சந்திச்சீங்க? நீங்க திமுக தீய சக்தி, அது தீந்து போன சக்தி, அது எதுக்கு முதல்வர் சொல்லணும்? களத்துல அதிமுக இல்ல, எல்லாமே விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கணக்காக மட்டுமே பாக்குறாரு. 1 லட்சம் ரூபாய் நீங்க லோன் வாங்கினீங்கன்னா 5000 ரூபாய் தான் தள்ளுபடி. 50,000 ரூபாய் யார் தெரியுமா கட்டணும்? எப்படியும் தள்ளுபடி ஆயிரும். வீட்டுக்கு பின்னாடி 2 தென்னை மரம் நிற்கும். அவர்களுக்கு பூரா தள்ளுபடி ஆயிருச்சு. உண்மையான விவசாயிகளுக்கு தள்ளுபடி ஆகல. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கு. தீவிரத்துக்கான அனைத்து கதவுகளையுமே நீங்க இழுத்து சாத்திட்டு போயிட்டீங்க. அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தீர முடிவெடுத்துதான் நாங்க அடுத்தடுத்த திட்டங்களை அமல்படுத்த முடியும். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்? தமிழகத்தினுடைய நிதிநிலை தெரிந்த பின்பு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு நீங்க தமிழகத்தினுடைய நிதிநிலையும் உங்களுக்கு தெரியாம எப்படி தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க? மக்கள் உங்க மீது அன்பு செலுத்துறாங்க. அதுல நான் சந்தேகத்துக்கே உள்ளாகல. பட் நேற்று வரை உங்களுக்கு எதிர்வாக்கல் கிடையாது. இனி எதிர்வாக்கல் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. அது மறைப்பதற்காக இது போன்ற விஷயங்களை பேசுறாருன்னு தான் பார்த்தோம். அப்ப விஜய்க்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டுல இருமுனை போட்டி இருந்தாதான் நமக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். அந்த இருமுனை போட்டியாக மாத்தணும்னா அதிமுகவை அழிக்கணும். அதுக்கான அஜெண்டாவா தான் அவர் பேசுகிறார். ஒட்டுமொத்தமா வாக்களித்தவர்கள் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்க அதிமுக கட்சி மட்டும் அது எப்படி களத்திலே இல்லாதவர்கள் சொல்லுவாரு. அப்ப மக்களை சிறுமைப்படுத்துறாருன்னு எடுக்கலாமா? அவரை தற்கொலைன்னு சொன்னா கோபம் வருது. மதிமுக எம்பி துரை வைகோ அவர்கள், நாங்க துரதிருஷ்டவசமா திமுகவோட கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல நாங்க போட்டியிட்டோம். உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதுனால தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு தர முடியாத சூழல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த 4 சீட்டு கிடைச்சா போதும், 6 சீட்டு கிடைச்சா போதும். கூட்டணி கட்சிகள் 23 கட்சிகள் போயிருந்தாங்க. அன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக இருந்தது, இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இருந்தது. திமுக தனித்து விடப்படுகிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only milky mist. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு முதல் அரசு நிகழ்ச்சியா முதல்வர் விஜய் திருச்சி கிழக்குல மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இன்றைய தினம் சென்றிருந்தாரு. அங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. விஜயனுடைய இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது உண்மையாலுமே ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமா இருந்ததா, இல்ல தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரங்கள்ல திமுக எப்படி தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வந்தாரோ அதே நிலைதான் தொடருது அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்கலாம்? நிச்சயமா சார். நீங்க கடந்த காலகட்டங்கள்ல இதே திருச்சிக்கு அவர் பரப்புரைக்கு வந்த போது திமுக எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்தினார். ரொம்ப சரியா சொல்ல போனா முதல் பிரச்சார கூட்டமே அவருக்கு திருச்சி கிழக்கு தொகுதிப்பட்ட பகுதிகளில் தான் தொடங்கினார். அப்ப எப்ப பேசினாரோ எப்படி பேசினாரோ அதே போன்ற உரையினுடைய தன்மை தான் இது. என்ன ஒன்று, அன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்தார், இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அந்த பிரச்சார கூட்டம் தான் இன்னைக்கு நடந்ததுங்கிறேன். இந்த உரையினுடைய இறுதியை பாருங்களேன். இடைத்தேர்தலில் நாங்கள் ஒரு வேட்பாளரை விடுவோம், அவர் உங்களில் ஒருவர் வருவார், அவருக்கு வாக்களியுங்கன்னு சொல்லிட்டார். அப்ப இது ஏறக்குறைய ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டம் அப்படிங்கிற மரபிலிருந்து உடைபட்டு நீங்க இன்னொன்னு நன்றி யாருக்கு சொல்லணும்? மக்களுக்கு சொல்லணும். மக்கள் எங்க இருப்பாங்க? மக்கள் பரவலாக இருக்காங்க. விஜய் அவர்களே 25,000 மக்கள் வித்தியாசத்துல ஜெயிக்க வைத்த மக்கள் என்பவர்கள் தொகுதி முழுவதும் இருக்காங்க. 5,000 பேருக்கு QR கோடு கொடுத்து நீங்க ஒரு அரங்கத்துல அதுவுமே ஒரு பேசு பொருளா தானே சார் இருக்கு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இத்தனை பேர் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. காவல்துறை உங்களுக்கு இவ்வளவுதான் அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, வந்த பிறகும் இந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றதுதான் சரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வராங்க, ஆனா அங்க 5,000 பேர் தான் இருக்காங்கிறப்ப அது கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் மட்டும் தானே நம்ம அங்க புரிஞ்சுக்க முடியும். ஆமா 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 அந்த இடம் அதான் சொல்றேன். அதெல்லாம் மைனஸ் அவங்களுக்கு. நீங்க ஆட்சி நிர்வாகத்துக்கு வந்துட்டீங்க, நேற்று வரைக்கும் நீங்க சொல்லலாம் திமுகவினர்களை தடுக்கிறாங்க, மக்களை சந்திக்க விடாம கேட் போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க இன்னைக்கு போய் அதை சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்க 5,000 பேர் அனுமதி அப்படிங்கிறது ஒரு தவறான அணுகுமுறை. முதல்ல நீங்க இந்த திரைப்படங்களோட ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா தெரியும், 5,000 டிக்கெட் வரும், 4,000 டிக்கெட் வரும். அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு QR கோடு என்கிட்ட இருக்கு, நான் இன்னைக்கு விஜய் அவர்கள் உங்களை சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு நிர்வாகிகள் தொண்டர்கள் வருவாங்களே ஒழிய பொதுமக்கள் வரணுமே உள்ளுக்குள்ள. பொதுமக்கள் உங்க உரையை கேட்கணுமே. அந்த இடம் ஒரு இடைவெளி ஆகும். 2வது, நீங்க கேட்டது மாதிரி தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய உரைகள்ல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியை மட்டுமே கூர்மைப்படுத்துகிறார். இப்பவும் சொல்றாரு பாருங்க, 2 பேருக்கு இடையில தான் போட்டி, இன்னைக்கு சொல்றேங்கிறார். தேர்தல் முடிஞ்ச 1 மாசம் ஆகி போச்சு. மே 4 ரிசல்ட்டே வந்துருச்சு. ரிசல்ட் வந்து 1 மாதம் முடிய போகுது. இன்னும் 2 பேருக்கு இடையில போட்டி. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகேன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி, அப்படிதான் சொல்லுவீங்கன்னா நீங்க ஏன் முக ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல போய் சந்திச்சீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். நீங்க தேர்தல் முடிந்த மறுநாளே நல்ல ஆக்கப்பூர்வமான அரசியல் தலைமையா, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரா, எதிர்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறீங்க. அந்த வீட்டுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாசல்ல வந்து உங்களை வரவேற்கிறாரு.
அப்ப அது தேர்தல் எதிரி என்பது தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அரசியல் எதிரி அதானே. அரசியல் எதிரி என்பது திமுக, கொள்கை எதிரி பாஜக. நீங்க அரசியல் எதிரி என்பது என்னைக்கு அவர்கள் வீட்டு வாசல்ல போய் ஒரு நல்ல உறவோட போய் சந்திக்கிறீங்களோ, அவரை சந்திச்சீங்களோ, பொன்னாடை அவர்கள் தரப்புல இருந்து உங்களுக்கு பொருத்தப்பட்டு, உங்கள் தரப்புல இருந்து அவருக்கு பொருத்தப்பட்டதோட அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல தோழமையுள்ள எதிர்க்கட்சியா தான் இருக்கணும். நீ இல்ல அது ஒரு அரசியல் மாண்பு தானே. அப்படி செய்யறதுனாலே வந்து நாங்க அவங்களோட இணக்கமா போயிட்டோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது சார். இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன், அவங்களை இணக்கமாக போக சொல்லல. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வருகிற பொழுது எதிர்த்து களமாடுங்க. நீங்க திமுக தீய சக்தி, அது தீர்ந்து போன சக்தி, அது எதுக்கு முதல்வர் சொல்லணும்? நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய மேடையை பார்த்திருப்போம், நீங்க கலைஞர் அவர்களுடைய மேடையை பார்த்திருப்போம், கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மேடையை பார்த்திருப்போம். பாஜக விமர்சிப்பாரு. பாஜக வந்து இப்படி செய்யறாங்க, அது எப்ப விமர்சிப்பாரு? அந்த நேரத்துல தேர்தல் இருக்கணும். தேர்தலுக்கு ஒரு 6 மாதங்கள் முன்பு, ஒரு ஆண்டுகள் முன்பு விமர்சனத்தை தொடங்குவாங்க. பட் நீங்க ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆகிறது. அந்த 1 மாதத்திலையும் நீங்க இன்னொன்னு பாருங்க, திமுக விமர்சிக்கிறதுல அவரே சொல்றாரு, திமுக எங்களை திட்டத்திட்ட எங்களுக்கு லாபம்ங்கிறாரு. அப்ப நீங்க திட்டத்திட்ட லாபம்னா சும்மா இருக்கிற ஆள் மேல நம்ம ஸ்கூல் பசங்க பார்த்திருப்போம். வரிசையா உட்கார்ந்துருப்போம். கிரவுண்ட்ல சில பீரியட்ல உட்காருவாங்க, பிடி பீரியட்ல உட்கார வைப்பாங்க. 4வது ரோல்ல இருந்துட்டு ஒரு பொடி கல் எடுப்போம். பொடி கல் எடுத்து முதல் ரோல்ல இருக்கவனுக்கு முதுகுல டக்கர் போட்டு தெரியாத மாதிரி இருப்போம். கடைசியை எப்பயாவது கண்டுபிடிக்கும் போது நம்மளோட வந்து சீறி வருவாப்ல. அதே மாதிரி சும்மா திமுக ஒரு எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருக்கும் போதும் திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி. களத்துல அதிமுக இல்ல. எல்லாமே விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கணக்காக மட்டுமே பாக்குறாரு. இன்னொன்னு பாருங்க, பிஜேபி அரசியல் அவங்க இன்னைக்கு வரையும் அவங்க என்ன செய்யல செஞ்சோங்கிறத பேச மாட்டாங்க. 50 ஆண்டு காங்கிரஸ் அரசுல தாங்க இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. அத ஒரே மாதத்துல விஜய் படித்துக் கொண்டார். நீங்க சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை ஒரு டேட் அறிவிக்கிறீங்க, சொன்ன டேட்ல அதை செயல்படுத்தல. 1 மாதங்கள் அதை தள்ளி போகுது. அது ஏன் அதேதான் சார். கையெழுத்து போட்டதுல இருந்து என்னென்ன திட்டங்கள்லாம் சொன்னாங்களோ, இப்ப 200 யூனிட் இலவச மின்சாரம், தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, இப்ப என்ன நடந்திருக்கு, பயிர்க்கடன் முழுவதுமா தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருந்தாரு, அதற்கு ஒரு தெளிவான விளக்கம் இல்ல. ஒன்று மாற்றி ஒண்ணு ஒரு டைவர்ட் பண்ற மாதிரியான விஷயமே தான் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாமே நீங்க பண்ணிட்டு இப்ப ஏன் மேல பழிய போட்டா அப்படின்னு ஆட்சிக்கு வந்த பிறகும் அத ஒரு விமர்சனமா வைக்கிறது ஏத்துக்க முடியுமா சார்? இல்ல நிச்சயமா அது ஏற்றுக்கொள்ள முடியாது சார். ஆனா மக்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்வார்கள். அரசியல் பார்வையாளராக, அரசியல் விமர்சகராக, பத்திரிகையாளராக எனக்கு அது புரிதல் இருக்கும். நீங்க காமன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஒரு கனெக்ட்ல இருக்காரு. நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட உண்மையான பிரதிநிதி. நமக்கும் மக்களுக்கும் இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை யாராலும் தடுக்க முடியாது. விஜய் பேசுறாரு இன்னைக்கு. தேர்தலுக்கு முன்னாடி அவர் என்ன பேசுறாருன்னு பாருங்களேன். தேர்தலுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிற பொழுது குறிப்பிட்டார், இந்த மக்களுக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய உறவை யாராலையும் எடுக்க முடியாது. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவேன். தேர்தலுக்கு முன்னாடி சொன்னா, தேர்தலுக்கு பின்னாடியும் சொன்னார். மக்களுக்கு ஒண்ணு வந்தா நீ யாரால வரும்? நீதான் ஆளுங்கட்சி. அப்ப கிட்டத்தட்ட மக்களை இந்த வெற்றிக்கு காரணமே மக்களை எமோஷனலா அவர் கனெக்ட் பண்ணதாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உங்க விஜய், ஒவ்வொரு வேட்பாளரும் உங்க விஜய் அப்படின்லாம் கனெக்ட் பண்ணது. அண்ணனா தம்பியா நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னது. நான் தொடர்ந்து ஒரு விஷயம் சொன்னேன், திமுக நண்பர்கள் கவனிக்கிறேன்னு கூட நான் சுட்டி காட்டியிருந்தேன். இன்னைக்கு நேற்று இல்ல, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நினைக்கிறேன் சார். அதுல வந்து தொட்டபேட்டை ரோட்டு மேல முட்டை புரோட்டான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை பிளே பண்ணீங்கன்னா கீழே வரும், இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய்னு வரும். 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச அந்த கல்ச்சரு தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தவரவும் கூட உங்க விஜய் நான் வரேன். அப்ப நீங்க என்ன சொல்றேன், மக்களோட ஒரு எமோஷனல் கனெக்ட். அந்த எமோஷனல் கனெக்ட டேமேஜ் ஆகாம அருந்துராம பாதுகாக்கணும். இந்த ரீல் அருந்துராம அப்படிம்பாங்க. அந்த ரீல் அருங்காம பாத்துக்கிறதுக்கு திமுக எதிர்ப்பு. நீங்க திமுக எதிர்க்க வேண்டியதான், உண்மைதான். 5 ஆண்டு ஆட்சியை நீங்க விமர்சிக்கலாம், தான் எதிர்கட்சி. நீங்க ஆளுங்கட்சியை 1 மாசம் ஆச்சு, இன்னும் நீங்க திமுக எதிர்ப்பு. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இப்ப நான் என்ன கேக்குறேன், 200 யூனிட் மின்சாரம் அறிவிக்கிறாங்க, 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவங்களுக்கு கிடையாது. அந்த 200 யூனிட் கிடையாது. இதை ஏன் விதிமுறை வச்சீங்கன்னு கேட்டா, இந்த 200 யூனிட்ல முதல் 100 யூனிட் நீங்க ஃப்ரீயா கொடுக்கல, அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இலவசமா கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் தான் அதை இலவசமா கொடுத்தாங்கன்னு சொல்ற இடமா இருக்கலாம். விவசாயிகளுடைய கடன், நீங்க ஒரு விவசாயிகளுடைய மனநிலையில அவங்கள்ட்ட பேசி பார்த்தோம்னா தெரியும் சார். 1 ஏக்கர்ல வாழை சாகுபடியோ நெல் சாகுபடியோ பண்றீங்கன்னா குறைஞ்சது 1 லட்ச ரூபா அவன் கடை வச்சிருப்பான், லோன் வாங்கியிருப்பாங்க. 1 லட்ச ரூபா நீங்க லோன் வாங்கினீங்கன்னா 5000 ரூபா தான் தள்ளுபடி. 50000 ரூபாய் யார் தெரியுமா கடன் வாங்குவா? எப்படியும் தள்ளுபடி ஆயிரும். வீட்டுக்கு பின்னாடி 2 தென்னை மரம் நிற்கும். அவன் கவர்மெண்ட் ரேட்டா படி அவன் குறு விவசாயி சிறு விவசாயில ஏதோ ஒரு பட்டியல வந்துடலாம். 50000 ரூபாய்க்கு கீழே 2 தென்னை மரம் தானே பாருங்க, ஒரு 30000 ரூபாய் எடுப்பாங்க. அவர்களுக்கு பூரா தள்ளுபடி ஆயிருச்சு. உண்மையான விவசாயிகளுக்கு தள்ளுபடி ஆகல. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கு. நிதியை கேட்டு போட்டு மூடிட்டு போயிட்டாங்கன்ட்டாரு திமுக அரசு.
அப்ப நீங்க எல்லா விஷயங்கள்லயும் ஒரு சமாளிக்கிறது அப்படிங்கிற தன்மை. அதே மாதிரிதான் நீங்க கேட்ட மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு. அப்ப எல்லா பழியும் தூக்கி என் மேல போட்டா எப்படிங்கிற நீங்க தானே முதல்வர். அப்ப கரூர் சம்பவத்தை எப்படி திமுக மேல பழிய போட முடியும்? போதை கலாச்சாரம், போதைப் பொருள் கலாச்சாரம்லாம் பெருகிருச்சுங்க, எல்லாத்தையும் வளர விட்டுட்டு என்னைய குறை சொன்னா எப்படின்னு கேட்கிறார். சோ அந்த இடங்கள் எல்லாம் அவர் முதல்வராக இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. 6 மாதங்கள் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் கூட அமைதியா இல்ல. இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 5 நாட்கள் நீங்க நடத்தின கூத்து இருக்கு அடடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு சார். ஆமா ஆமா நிச்சயமா. நீங்க இல்லாம இவங்க தானே போராடிட்டு இருந்தாங்க. அது அவங்கள விமர்சிக்கிறது அந்த இடத்துல சரிதான். இல்ல திமுக 6 மாதங்கள் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னது 6 மாதங்கள் இந்த ஆட்சியினுடைய போக்கை பார்த்து விட்டு விமர்சிப்போங்கிறது. நீங்க ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறீங்க, 2வது பால் 4 அடிக்கிறீங்க, ஏங்க 6 அடிக்கலன்னு கேட்கலாம். நீங்க ரன் அவுட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை விமர்சிக்க தானே செய்வாங்க. நீங்க அதனால 6 மாதம் என்பது அது என்ன பதவி ஏற்கிற போது செய்த சத்திய பிரமாணமா? 6 மாதம் விமர்சிக்கவே கூடாது. அது ஒரு ஹனிமூன் பீரியட் பொதுவாக வைக்கக்கூடிய வாதம். பட் இந்த 6 மாதத்துல செயல்பாடை பார்ப்பாங்க. நீங்க 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க, நீங்க 6 மாதம் விமர்சிக்க கூட மாட்டாங்கிறது ஓகே. பதவியேற்புல என்ன பேசினாரு? தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடியை தொடச்சிருத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எப்படி அந்த இயக்கம் விமர்சிக்காம இருப்பாங்க? பதில் சொல்ல இன்னைக்குமே அதே விஷயங்களை தானே சொல்றாரு. நிதி வர்றதுக்கான அனைத்து கதவுகளையுமே நீங்க இழுத்து சாத்திட்டு போயிட்டீங்க, அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தீர முடிவெடுத்துதான் நாங்க அடுத்தடுத்த திட்டங்களை அமல்படுத்த முடியும். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்? தமிழகத்தினுடைய நிதிநிலை தெரிந்த பின்பு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கணும். நீங்க தமிழகத்தினுடைய நிதிநிலையே உங்களுக்கு தெரியாம எப்படி தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க? தமிழகத்துல 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு பச்சை பிள்ளைக்கும் தெரியுமே. இங்க இருக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த வளர்ச்சி என்பது 11% எட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் பச்சை பிள்ளைக்கும் தெரியுமே. அப்ப நீங்க ஒரு நிதிநிலை எவ்வளவு இருக்கிறது, நிதி ஆதாரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாம மகளிருக்கு 2500, தாய்மாமன் சீர்திட்டம், கிட்டத்தட்ட பட்டு புடவை திட்டம், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய், வேலைக்கு போனா கூட 4000 ரூபாய் தான் கிடைக்குது பல பேருக்கு, வேலை இல்லாம இருந்தா 4000. இந்த இவ்வளவு திட்டம், எல்லா இடங்களுக்கும் பயணிக்கக்கூடிய பேருந்து, இவ்வளவு நீங்க சொல்வதற்கு முன்பு என்ன செஞ்சிருக்கணும்? தமிழகத்தினுடைய நிதிநிலையை பார்ப்பேன். தேர்தலுக்கு சீமான் என்ன சொன்னாரு? நீங்க மாற்றுனா சீமான் தானே. சீமான் என்ன சொன்னாரு? இலவசங்களே அறிவிக்கலைங்க அவர் இலவசங்களே அறிவிக்கலையே. அப்ப நீங்க மக்கள் உங்க மீது அன்பு செலுத்துறாங்க, அதுல நான் சந்தேகத்துக்கே உள்ளாகல. 100% நிபந்தனையற்ற அன்பு செலுத்துறாங்க. பட் நேற்று வரை உங்களுக்கு எதிர்வாக்கல் கிடையாது. இனி எதிர்வாக்கல் என்ற ஒன்று உருவாகி இருக்கிறது. அது மறைப்பதற்காக இது போன்ற விஷயங்களை பேசுறாருன்னு தான் பார்க்கணும். அதே போல இந்த தேர்தல்ல ஒரு நல்ல வெற்றி எனக்கு கொடுத்திருக்கீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆதரிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுறாருல சார், அது சரியா அப்படி கேட்கறது இல்ல? அப்ப அப்படி அந்த இடம் அவர் இன்னும் நீங்க பெருவாரியாக கொடுத்திருக்கலாம் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. அதை தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா அதையும் நம்ம எதையும் முடிச்சு போட வேண்டியிருக்குன்னா, இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்களே, நீங்க கொடுக்கல நான் உருவாக்கிக்கிறேங்கிற இடமா இருக்குல்ல? அது இல்ல, அது ஒரு தவறான முன்னுதாரணம் தானே. அதை பத்தி ரொம்ப தவறான முன்னுதாரணம், ரொம்ப தவறான முன்னுதாரணம். இன்னொரு இடம் நியாயப்படுத்துறாரோ, நீங்க கொடுக்காததுனால நான் இந்த மாதிரி அடுத்த வழி என்ன வழி இருக்கோ நான் அதை பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தானே கன்வே ஆகுது பாக்குறவங்களுக்கு. ஆமா, அது அப்படிதான் உணர்ந்து கொள்ளப்படும். மக்கள் கொடுக்கலங்கிறது மக்களை கில்ட்டி ஆக்குறாரு. நீங்க மக்களை குற்ற உணர்வுக்குள்ளே வைத்திருக்காரு. நீங்க திமுகவே அப்படித்தானே செய்யறாரு. நீங்க மக்களுக்கு எனக்கு இருக்கிற உறவை பிரிக்க முடியாது. தேர்தலுக்கு முன்பு சொன்னாருங்க சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது செய்யறேன்னா என்ன செய்யுங்க, அப்பாவி மக்களை செய்யாதீங்க, என் தொண்டர்களை கை வைக்காதீங்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆயிட்டோம், இன்னைக்கு அதே தானே பேச வேண்டியிருக்கு. அப்ப இந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது பிஜேபியோட ஐடியாலஜி. நீங்க பிஜேபி என்ன சொல்லுவாங்க? 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் தாங்க காரணம், அவங்க 3 டைம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஆனது? காங்கிரஸ் மேலேயே சொல்லி முன்னைக்கு மைனாரிட்டி அரசா தானே இருக்கு பிஜேபி. இங்க அதனால வீரியமாக விஜய் இருப்பாருங்க. நேற்று வரை நெகட்டிவ் ஓட்டு கிடையாதுங்க. நான் இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல பெரிய கட்சி இன்னைக்கு தேதிக்கு விஜய் தான், தாவேக்கா தான், அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் நேற்று வரை எதிர்வாக்கு கிடையாது அவரு. இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் வச்சிருக்காங்க. நேற்று அண்ணாமலையை பிடிச்சவங்க ஓட்டு போட்டுருக்காங்க விஜய் அவர்களுக்கு. இனிமேல் அவன் வலதுசாரிகள் எப்படி போடுவாங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது? சரி, அதிமுகவை நீங்க சொல்றீங்க எங்களோட வந்துருங்கிறீங்க. நிர்வாகிகள் 90% பேர் வர விரும்புறாங்கிறாங்க. அதிமுகவை காப்பாற்ற அவ்வளவு ஆசைனா அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கலாம் விஜய். நீங்க ஏன் அவர் தனி கட்சி நடத்தணும்? அதற்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. களம் 3 முனை போட்டியாக இருக்கிறவரை மக்கள் இவருக்கு பெரும்பான்மை கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அதிமுகல ஓபிஎஸ் டீம் போயிருச்சு, சசிகலா வெளியே இருக்காங்க, டிடிவி தினகரன் விரைந்து ஒட்டி பல மாதிரியா போயிருச்சு, உரத்தநாடு வைத்தியலிங்கம், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டிய, இன்னைக்கு அங்க இருக்கிற சபாநாயகர்ல இருந்து தொடங்கி அதிமுகல இருந்து வெளியேறியவர்கள் தான் பல கட்சியில் இருக்காங்க. இவ்வளவுக்கு பின்பு அந்த கட்சி 47 சீட்டு ஜெயிக்குது. அப்ப விஜய்க்கு என்ன தோணுதுன்னா,
தமிழ்நாட்டுல இருமுனை போட்டி இருந்தாதான் நமக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். அந்த இருமுனை போட்டியாக மாத்தணும்னா அதிமுகவை அழிக்கணும். அதுக்கான அஜெண்டாவா தான் அவர் பேசுகிறார். நீங்க ஏன் சொல்றீங்க? தீந்து போன கட்சின்னு அததான் மீன் பண்ணி சொல்றாரா சார்? கேட்கல. தீந்து போன கட்சின்னு அதைத்தான் மீன் பண்ணி சொல்றாரு. நிச்சயமா அதை மேம்படுத்த சொல்றேன். நீங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்களேன், களத்திலே இல்லாதவர்கள் ஒரு கோடி ஓட்டு அதிமுக தாண்டி இருக்கீங்க. மொத்தமா வாக்களித்தவர்கள் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்க அதிமுக மட்டும். அது எப்படி களத்திலே இல்லாதவர்கள் சொல்லுவாரு? அவர் மக்களை சிறுமைப்படுத்துறாருன்னு எடுக்கலாமா? அவரை தற்கொலைன்னு சொன்னா கோபம் வருது. அவர் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட 1 கோடி பேர் களத்துல இல்லாதவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 47 தொகுதிகளுங்க. 4 தொகுதியை விட்டுருங்க. 43 தொகுதி தான் இன்னைக்கு இருக்கு. 47 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. 234 பாருங்க. 5ல் 1 பங்கு எம்எல்ஏக்கள். அப்ப 5ல் 1 பகுதி சட்டமன்ற உறுப்பினர் களத்துல இல்லாதவர்களா? அப்ப அந்த இடத்தை அவரும் முதல்ல மாத்தணும். நீங்க திமுகவை விமர்சிக்கலாம், தற்கொலைன்னு சொல்லுங்கன்னு சொல்றான். அதுக்கு முதல்ல நாம் நம்முடைய அழுக்குகளை மாற்றிக்கொள்ளணுங்கிறேன். நீங்க அதிமுகவை களத்திலே இல்லாதவர்கள், திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி, எங்க தூய சக்தின்னு இனிமேல் வாதம் முன்னெடுக்க முடியும்? நான் இந்த நொடியும் சொல்றேன். இப்படி சொல்றதுனால தாவேகாக்கு எதிராக பேசுற அர்த்தம் இல்ல. தாவேகா இந்த நொடியிலும் தமிழகத்தில் பெரிய கட்சி தான். விஜய் அவர்கள் மேல இந்த நொடியிலும் தமிழகத்தில் பெரும்பகுதி மக்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அன்பு நம்பிக்கையாக வெளிப்பட்டுதான் வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உசியானந்துக்கும் ஆதவர்ச்சனாக்கும் இல்ல, விஜய் அவர்களுக்கு இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணணும்னா, இன்னும் சொன்ன விஷயங்களை எல்லாம் செய்யணும்னா கடுமையா உழைக்கணும். நீங்க களத்துக்கு வரணும். மக்களுக்காக நீங்க போராடுங்கன்னு நேற்று கூப்பிட்டோம். அப்ப கூட போராடல. இன்னைக்கு ஆட்சி நிர்வாகத்துல நிறைய நிர்வாக சிக்கல்கள் இருக்கு, அதை களையணும் அப்படின்னு பாக்குறேன். அதே போல திமுக அரசியல் அவுட்டேட்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாரு சார். இந்த ஜென்சிகளை மனசுல வச்சு மட்டும் இந்த விஷயத்த சொல்றாரா? ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருந்தாங்க. அதுவும் ஒரு விவாதத்துல வந்திருந்தது. சோ இதை மட்டும் மீன் பண்ணியே திமுக அவுட்டேட்டட் ஆயிடுச்சு, ட்ரெண்ட்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா? இல்ல சார், நிச்சயமா அவர் கிட்டத்தட்ட திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பேசுகிறார். நீங்க ஜென்சி ஓட்ட மட்டும் குறிவைத்து திமுக வேலை செய்துன்னு அவர் நினைக்கிறார். அவங்க இப்ப எதிர்கட்சி காலம் இருக்கிறது, 5 ஆண்டு காலம் இருக்கிறது, இடையில ஒரு பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது. அவர்கள் தீவிரமா களம் ஆடுவாங்க. இனிமேல் தான் ரொம்ப தீவிரமா ஆடுவாங்க. இன்னைக்கு ஜென்சியை மட்டும்தான் முதல் முறையாக கூட்டம் போட்டிருக்காங்க. தோல்விக்கான காரணங்கள் அறிய 36 பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவினர் தமிழகம் முழுவதும் பயணம் பண்றாங்க. அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. திமுக என்ன விட்டுட்டாங்க சார். ரொம்ப இந்த ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஆரம்பத்துல இருந்தே, அதாவது தேர்தலுக்கு முன்புல இருந்தே திமுக தரப்புல இருந்து வச்சிட்டு இருந்தாங்க. சோ அதுவே இப்ப தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு காரணமாவும் அமைஞ்சிருக்கு. சோ அந்த யுக்தியை இப்ப திமுக திரும்ப கையாளுறாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இளைஞரணி மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தினாங்க. வைபுத் எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்கக்கூடியவங்க, இன்ஃபுளுசர்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்களையும் கூப்பிட்டு சில நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்தாங்க. இது எதுவுமே இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணலையா? தாவேகா தான் உங்களை அட்ராக்ட் பண்ணிருக்குன்னு நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாம். ஆமா சார், நீங்க திமுக நீங்க கேட்டது மாதிரி இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க, விருதுநகர்ல நடத்துறாங்க. 1.5 லட்சம் நிர்வாகிகள் வந்திருக்காங்க. அந்த மாநாட்டுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினார். இந்த வேற எந்த கட்சியாலும் 1.5 லட்சம் நிர்வாகிகளை திரட்ட முடியாது. நம்ம 1.5 லட்சம் நிர்வாகிகளை திரட்டிருக்கோம். நான் திரும்பியும் சொல்றேன், 1.5 லட்சம் பேரை திரட்டினீங்க, அவங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி தெரியும்? நிர்வாகிகளையே நான் கேள்விக்குள்ளாக்குறேன். காரணம் என்ன தெரியுமா? மாவட்ட செயலாளர் ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து 300 பேர், 400 பேர், 200 பேர், இந்த பழைய அரசியல் மரபுகளை உடைத்தறீங்க. மாவட்ட செயலாளர் சார்பு அரசியல். மாவட்ட செயலாளர் சொல்வார், இந்த தொகுதி நம்ம ஜெயிச்சிருவோங்க, இது இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கன்னு. 1. 2வது, தேர்தலுக்கு ஒரு வியூகம் வகுக்கிறது. நீங்க விஜய் ஒரு தெளிவான ஒரு பிளான் போடுறாரு பாருங்க, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. ஆனா டிஎம்கே என்ன வியூகம் வகுத்தாங்க? சம்பந்தமே இல்லாம களத்திலே இல்லாதவர்கள் சொன்ன விஜய் நிராகரித்த பாஜக ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டாங்க. இங்க 2019, 2021, 2024 3 தேர்தல் அது வெற்றியை தந்துருச்சுங்க. நீங்க கரும்பு இருக்கு, கரும்பு சக்கையை புளியுறீங்க. கரும்பு சக்கையை வரும், உள்ள இருந்து அந்த கரும்பினுடைய சாறு வரும். நீங்க திரும்பி சக்கையை போட்டு எவ்வளவு நேரம் புளிவீங்க? நீங்க திமுக வெற்றி என்கிற கரும்பின் ருசிய 3 தேர்தல் அனுபவிச்சிட்டாங்க. களத்துக்கு புதிய எதிரி வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு. அவர் எலெக்ஷன் இல்லை எமோஷன்ங்கிறாரு. நீங்க விஜய் வெர்சஸ் அதர்ஸ்னு அவர் களத்தை மாத்துறாரு. இது எதையுமே புரிஞ்சுக்காம மறுபடியும் களத்துல போயிட்டு மேல கேட்டு சொல்றேன். நான் இன்னமும் சொல்றேன் ப்ரோ, கிட்டத்தட்ட அதிமுகவோட தோல்விக்கும் திமுகவோட தோல்விக்கும் திமுக தான் காரணம். நான் ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு இடத்தை பாக்குறேன். இங்க அதிமுக பிளே பண்ணிருக்கணும். இந்த இடம் அதிமுக கிடைத்திருக்க வேண்டிய வெற்றி. அப்ப திமுக தொடர்ந்து என்ன பண்றாங்க? மேல கேட்டு சொல்றேன், யூடியூப் ஓபன் பண்ணா மேல கேட்டு சொல்றேன், நான் டெல்லியை கேட்டு சொல்றேன். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர். விஜய் எங்க எதிர்த்தாரு பிஜேபிய? விஜய் ஒரு இடம் கூட விமர்சிக்கலையே. கொள்கை எதிரின்னு பாஜக அறிவிச்சதோட முடிஞ்சு போச்சு அவரோட வேலை.
அவர் மதசார்பற்ற ஒரு அணியும் கூட அவற்றை இல்லையே, யாருமே இல்லையே. அப்ப நீங்க அதிமுகவை சிறுமைப்படுத்த அதிமுக இருந்த ஒரு பெரும்பகுதி பேரும் திமுக வேண்டாம்னு நினைச்சவங்களும் இயல்பாகவே அதிமுகவுக்கு சரியா இருக்காதுங்க. அதான் பல துண்டா உடைஞ்சு போச்சாம. உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க, பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எதிர்கட்சி. ஏன் அதிமுக எதிர்கட்சின்னு மட்டும் சொன்னா என்ன குறை வந்துருதுங்க? பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எதிர்கட்சின்னு ஏன் சொன்னீங்க? இன்னைக்கு ஆளுங்கட்சியை தாவே வந்துருச்சு. அப்ப களத்தை கண்காணிக்கிறதுல, களத்தை பரிசீலனை செய்யறதுல திமுக ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய அந்த வியூக வகுப்பாளர்களை ரொம்ப நம்பிட்டாங்க. ரொம்ப குறிப்பா அது அவர்களே மறுத்துட்டாங்க. சபரிசன், பென் டீம் நம்ம பல காரணங்கள் பேசணும் கூட இல்ல, நாங்க காரணம் இல்லைங்கன்னு அவர்கள் மறுத்துட்டாங்க. பட் இந்த பிஜேபி அஜெண்டா, பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறத முன்வைக்காம நீங்க கரூர் சம்பவத்துல எடப்பாடி பழனிசாமி பாருங்க, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பெரிய கட்சி பிரம்மாண்ட கட்சி நம்மோட வரப்போகுதுன்னாரு. அதே மாதிரி திமுகவும் அமைதியா இருந்தாங்க கரூர் சம்பவத்துல. நீங்க என்ன பேசுறோமோ அப்ப விஜய் இன்னைக்கும் பாருங்க மு க ஸ்டாலின் அவர்கள் நடிகர் கட்சிங்கிறார், கவர்ச்சிங்கிறார். இது எல்லாமே மக்கள் கிட்ட திமுக மேலதான் மீண்டும் எதிர்ப்பையும் வெறுப்பையும் உருவாக்கும். அதுக்கான வேலையை அவர் பாக்குறாரு விஜய். தற்கொலைன்னு உங்களை சொல்றாங்கிறாரு. அப்ப அந்த இடமெல்லாம் நம்ம திமுக நண்பர்களும் அதிமுக நண்பர்களும் கவனிக்க வேண்டிய இடம் தான் நான் பாக்குறேன். சோ இவங்க ஒரு விமர்சனங்களா வைக்க அது தாவேக்காவுக்கு தான் சாதகமா இருக்கக்கூடிய சூழலா மாறிட்டு இருக்கு, அவங்க சைடு குறைகள் இருந்தாலும். ஆமா, நிச்சயமா அவரே சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட விஜய் அவர்களே சொல்றாரு, நீங்க எங்களை விமர்சிக்க எங்களுக்கு தான் பலங்கிறார். நீங்க விமர்சனங்களை வைங்க, அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை விமர்சிங்க. இன்னும் ஓட்டு போட்டவனை போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை இருக்கு. நீங்க புதிய அரசு அமைந்து விட்டது, உங்களுக்கு 10ஆம் தேதி அவர் முதல்வராக பதவியேற்று விட்டார், 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. நீங்க அதுக்கு அப்புறம் செயல்பட வேண்டியது தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு வங்கியில வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடியில விவசாயிகள் எதிர்மனநிலையில் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் மு க ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அறிவிச்சு எல்லா கூட்டுறவு வங்கி வாசல்லையும் போராட்டம் பண்ணா அதுதானே நீங்க விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அரசியலா இருக்கும். நீங்க இன்னும் யாரு ஓட்டு போட்டாலும் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தா அப்ப பிஜேபி எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம், முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நாம் தமிழர் யார் தமிழன்னு தேடுறது, பாஜக யாரு இந்துன்னு தேடுறது, அதுக்கும் இவங்க யாரு தற்கொலைன்னு தேடுறதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நீங்க களத்துல பயிர்க்கடன் தள்ளுபடியில விவசாயி அதிருப்தி இருக்கான். நீங்க இப்ப விவசாயிகளை முன்னெடு கட்சியில விவசாய அணி இருக்கு, திமுக விவசாய அணி இருக்கு, அதிமுக விவசாய அணி இருக்கு. விவசாய அணி என்ன செய்யுது? விவசாய அணியை சொல்லி எல்லா கூட்டுறவு வங்கியிலையும் போராட்டம் பண்ணுங்க. நீங்க மின்சாரம் இதுல பிரச்சனை இருக்கு, டிஎன்இபில உங்க தொழிற்சங்கம் இருக்கு. அப்ப நீங்க அத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யாம இன்னும் யாரு ஓட்டு போட்டா ஜென்சி தலைமுறையை நம்ம ஈர்க்க தவறிட்டோம். ரீல்ஸ் மூலம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க ரீல்ஸ்ல வந்தாங்களோ ரியல்ல வந்தாங்களோ 5 வருஷம் அவங்க தானே, 5 ஆண்டுகள் தொடர முடியாது. அதெல்லாம் சாபமான வார்த்தைகள். நீங்க அந்த மாதிரியான எதிர்மறைகளை கடந்து விட்டு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கிறப்ப மக்களால் ஈர்க்கப்படுவார்கள். இவர்கள் நிராகரிக்கலாம் படுவாங்கன்னு நினைக்கலாம். ஓகே சார், நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இன்றைய தினம் திருச்சி விமான நிலையத்துல மதிமுக எம்பி துரை வைகோ அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை வரவேற்றிருந்தாரு. அதன் பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பிலையும் பேசியிருந்தாரு. நாங்க துரதிருஷ்டவசமா திமுகவோட கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல நாங்க போட்டியிட்டோம், உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதுனால தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு தர முடியாத சூழல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? ஒருவேளை அவங்க தனி சின்னத்துல இருந்தா அவங்களும் உறுதியா தாவேக்கா கூட்டணிக்கு போயிருப்பாங்க, போக முடியாம போயிருச்சேங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா இதை நம்ம பார்க்கலாமா? இல்ல பொதுவா வைக்கக்கூடிய ஆட்சியின் இந்த மாதிரி நல்லா செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வியூகத்துல வைக்கிற பார்வையா பார்க்கலாமா? இல்ல சார், அவர் தனி சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் அமைச்சராக இருக்கும் அதிமுக கணக்கு போடுறார். துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் தேர்தலுக்கு முன்னாடி உதயசூரியன்ல சீட்டு கிடைச்சா அதிர்ஷ்டவசம்னு காத்திருந்தாங்க. 4 சீட்டு கிடைச்சா போதும், 6 சீட்டு கிடைச்சா போதும். கூட்டணி கட்சிகள் 23 கட்சிகள் போய் நின்னாங்க. அன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக இருந்தது, இன்னைக்கு துரதிருஷ்டவசமா வருது பாருங்க. அப்ப இது 2 திசைகளை காட்டுது. ஒன்று, தாவேக்கா அரசின் மீதான நம்பகத்தை இவர்களுக்கு வந்திருக்கு. மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு அரசியலை பாக்குறாங்க. புதிய கட்சி வருது, நம்மளும் அதிமுக ஆரம்பிச்சாரு அப்பா 1993-94 அன்றைய நாள்ல திமுக அதிமுக வைத்து அப்பாவால ஜெயிக்க முடியல. 2 திராவிட கட்சிகள் தான் அஸ்திரபலத்தோடு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நடிகர் வர்றாரு, இவ்வளவு மாசா ஜெயிக்கிறாரு. அவருடைய வயதும் நம்முடைய வயதும் ஈக்குவலா இருக்கு. நான் சொல்றது துரை வைகோ அவர்களுடைய வயதும் விஜய் அவர்களுடைய வயதும் ஒரு சமநிலையில இருக்கு. அப்ப நம்முடைய கட்சியினுடைய 20 ஆண்டு எதிர்காலத்துக்கு சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தோல் தேவை. அந்த தோல் திமுக கூட்டணியில மதிமுக தொடருதா இல்லையா அப்படிங்கறத 27ஆம் தேதி நடக்கிற பொதுக்கூட்டத்துல நாங்க முடிவு செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த பொதுக்கூட்டத்தில் முடிவெடுப்பதற்கான செல் திசையை அதை காட்டிருச்சு. நீங்க துரதிருஷ்டவசமா உதயசூரியன்ல போட்டிங்கிற வார்த்தை ஏன் வருது? நீங்க இன்னொன்னு பொருத்தி பாருங்க. சட்டமன்றத்துல
உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டது பாமக, மதிமுக எம்எல்ஏக்களும் உள்ள இருக்காங்க. அவர் வீட்டுக்கு ஏன் போகணும் விஜய் அவர்கள்? வைகோ அவர்கள் வீட்டுக்கு ஏன் போகணும்? அவங்க ஓட்டே போட முடியாது அவங்களுக்கு. அப்ப நீங்க மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு எப்படி போனாரோ, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியை கூட 4 சீட் இருக்கு. அவங்க கூட சுயேட்சையா வாக்களிக்க முடியும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல. ஏன்னா அவர்கள் சொந்த சின்னத்துல போட்டிட்டு இருக்காங்க. உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட வைகோ அவர்களை இவர் சந்திக்க போனதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் சேர்ந்து தங்களோட வீட்டு பணியாளர்களை வர அறிமுகப்படுத்துறதும், பணியாளர்கள் இவருக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரியான காட்சிகளை போட்டாங்கன்னு அறிமுகப்படுத்துறது என்ன ஒரு செய்தியை சொல்லுது இல்ல. திமுக தனித்து விடப்படுகிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மதிமுக நிச்சயமாக தாவேகாவை நோக்கி நகரத்தான் போகிறார்கள். அதற்கான அச்சாரணை அவரு நாடாளுமன்ற உறுப்பினருங்க. முதல்வர் வரவேற்க அவர் நிக்கிறன்னு அவசியம் எதுவும் இல்லை. அவர் விருப்புரிமையின் பேர்ல தான் போறாரு. நீங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பிரதமர் வந்தாருன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் போகணுங்களா? நீங்க மாநிலத்தினுடைய முதல்வர் வர்றாரு, அவர் விருப்புரிமை. விருப்பம் இருந்தா போனா, விருப்பம் இல்லைன்னா போக வேண்டாம். ஆனா அவர் ஏன் போறாரு? அப்ப அங்க கிட்டத்தட்ட அவர்கள் இயல்பாகவே தாவேகாவை நோக்கி நகர்வதற்கான ஒரு பிரியம் அவர்களிடம் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துறாங்கன்னு தான் பாருங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.